ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நாங்க லாஸ்ட்டு 2024 டிசம்பர்ல ஒரு ஒன் டே ட்ரிப்பா கேரளா போயிருந்தோம். அதனோட ஃபுல் வீடியோ தான் நீங்க இதில பார்க்க போறீங்க. ஆக்சுவலா நாங்க எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, முந்தின நாள் நைட்டு 11:00 கிளம்பி, நெக்ஸ்ட் டே நைட் 11:00 வந்து திரும்ப இங்கே ரீச் ஆகுற மாரி அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டல் சைடில வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு மட்டும் தான் எங்களுக்கு அலோட் கிடைச்சது. 3 நாள் 4 நாள் ட்ரிப்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுக்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆள் செட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிறவங்க மட்டும்தான் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ்குள்ளே இருப்போம். நாங்கள் மட்டும் தான் ஃபேமிலியாக போனோம். மற்ற எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஃபேமிலியாக தான் போய் ஆகணும். அதனால நாங்கள் நைட் அங்கே 11:00 ஈரோட்டிலேருந்து கிளம்புனோம். இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது வந்து அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. 5:00 அந்த மாதிரியெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வைல்டு அனிமல்ஸ், அதாவது மான் மட்டும் பார்த்தோம், வேறு எதுவுமே பார்க்க முடியல. ஃபால்ஸ் வந்து 8:00 மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் அவைலபிள் தான் இங்கே. நீட்டாக தான் இருந்தது. பட் என்ன தாழ்ப்பால் மட்டும் இருக்காது. நம்ம ஒரு ஃப்ரெண்டை யாரையாவது செக்யூரிட்டி போல் நிற்க வச்சுக்க வேண்டியது தான். இங்கே ஒரு இது வந்து மலை அணில்னு சொன்னாங்க. இது வந்து பக்கத்துலேயே இருந்தது. நாங்கள் 8:00 அப்படிங்கிறதுனால இங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே வந்து சமைச்சு கொண்டு போயிட்டோம். அதாவது இட்லி மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு தேவையானது. மீதி தக்காளி தொக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம். பட் நான் கொஞ்சம் வீட்டிலேருந்து சப்பாத்தி கொண்டு போயிருந்தேன். அப்புறம் ஒருத்தவங்க வந்து கேசரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து தரமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது எல்லாமே. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. மதியத்துக்கு வந்து டேமரைன் ரைஸ், புளி சாதமும், தொட்டுக்க வந்து மிக்சர் பண்ணி கொண்டு போயிருந்தோம். வேணும்னா வேறு ஏதாவது நான்வெஜ் அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபால்ஸ்குள்ளே வந்து பெர் பர்சனுக்கு வந்து 30 ரூபீஸோ 50 ரூபீஸான்னு எனக்கு சரியாக தெரியல, மறந்துருச்சு. அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கேமரா ஏதாவது கொண்டு போனோம்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபால்ஸில் வந்து யாருக்குமே குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை. நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு டைரெக்டாக திருச்சூரில் இருக்க வடக்குநாதர் டெம்பிள் போயிடலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். அந்த பிளானிங் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இங்கே ஃபால்ஸ்லேயே வந்து ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தது. அது என்ன தான் அங்கே மேலே இருந்து கீழே தண்ணி கொட்டுறதை பார்த்தாலும், இங்கே கீழே இறங்கி வந்து இங்கே அந்த தண்ணி அது போகிறத பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பயங்கரமான ரம்மியமான காட்சி. சான்ஸே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அமேசிங்காக இருந்தது. கேரளா தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து திரிச்சூரில் இருக்க ஒரு ஜூவுக்கு தான் வந்திருந்தோம். வந்து இறங்குனதும் எல்லார் கண்லேயும் வந்து இந்த உப்பிலிட்ட மாங்காய், அன்னாசி, நெல்லிக்காய் இதெல்லாம் மாட்டிருச்சு. இது ரொம்ப நாள் ஆசை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் வந்து அன்னாசி பழம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு நெல்லிக்காய் அவ்வளோவா சாப்பிட பிடிக்கல. மாங்காய் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு வேளை இந்த சீசன் டைமில் இல்லாதனால மாங்காய் அப்படி இருக்கா என்ன தெரியல. மாங்காய் வந்து அவ்வளோ இஷ்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு போனோடனே ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான். கேரளானாவே நேந்திரம் அப்புறம் பலாப்பழம் தான் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து இப்போ தான் வந்து அது பூவா இல்லை காயான்னு தெரியல. இந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பேர்ட்ஸில் வந்து நிறைய இருந்தது. கிளி, பருந்து, வெள்ளை கழுத்துள்ள கழுகு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம ஊர்லேயே பார்க்கலாம் தான். இருந்தாலும் இங்கே கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அப்புறம் 2 அந்த வெளிநாட்டு பறவைகள் சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று வந்து கூடு கட்டி மேலே இருந்தது, ஒன்று வந்து கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆந்தை இதெல்லாம் பார்த்தோம். மெயினாக வந்து இங்கே ஆதனுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இவனை ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் இருந்துட்டு அவனுக்கு அந்த அனிமல்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இது வந்து நரி. எங்களை பார்த்தோன்னே குடு குடு குடுன்னு ஒடியாந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஏதோ கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு, மொத்தம் நாங்கள் ஒன்றும் கொடுக்க மாதிரி தெரியல அப்படின்ட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து மான் தான் நிறையா இருந்தது. நிறைய வகையான மான் இருந்தது. அதில் அங்கங்கே வந்து இது இந்த வகையான மான் அந்த மாதிரிலாம் நேம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஈமுக்கோழின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது மானா ஆடானே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அதுக்கு வந்து கொம்பு இல்லை. இது வந்து ஒரு வகையான மானுன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஆடு வந்து தலையலையை சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. கடைசி வரைக்கும் என்னால் இது ஒரு மானுன்னு பார்க்கவே முடியல. அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மரம் பார்த்தோம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிவன் கோவிலில் நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன். நாகலிங்கம் மரம்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் ஒரு பெரிய மான் கூட்டம் இருந்தது, நல்ல பெரிய கொம்பெல்லாம் வச்ச மான் கூட்டம். அப்படியே இந்த சைடு எல்லோரும் கூட்டமாக என்னத்தையோ பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு போய் எட்டி பார்த்தா அங்கே ஒரு ஜெய்ஜாண்டிசமான ஒரு ஆளுங்க, நீர் யானை. இதில் பார்க்குறதுக்கு ஏதோ குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே நேரில் பார்க்குறப்ப எப்படி இருந்தாலும் 100 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டாக எப்படி தான் அது பேலன்ஸ் பண்ணி நிற்குது நடக்குதுன்னே எனக்கு தெரியல. அப்படியே சாப்பிட்றத பார்க்கணும். நாங்கள் போயிருந்தப்போ ஒரு கோசப்பழம் போட்டிருந்தாங்க, அப்படி மென்று சாப்பிட்டுட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்தான் இது. அதுக்கப்புறம் புள்ளிமான், இதெல்லாம் வந்து புள்ளிமான் கூட்டம். இதை முடிச்சுட்டு அந்த சைடு போகும்போது அந்த காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ண ஒரு போட் வந்து பார்வைக்காக வச்சுருந்தாங்க. அதையும் போய் பார்த்துட்டு அந்த சைடு வந்து சிங்கப்புலி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம். இங்கே எழுதி போட்டிருப்பாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம், அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. இப்போது என்னடா இப்படி ஒரு மாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த படத்துலலாம் அனிமேஷன் நினச்சேன். பாகுபலி படத்தில் இந்த மாடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. 15லேருந்து 20 வருஷம் வரைக்கும் வாழுவோமா. இது ரொம்பவுமே புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் இங்கே இருக்க விலங்குகளுக்கெலாம் வந்து ஃபுட்டு தயார் பண்ணுற இடம் இருந்தது. அங்கே அதெல்லாம் போய் பார்த்துட்டு இப்போ தான் தலைவனுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லை, 2 பேர் இருக்காங்க. அந்த ஒருத்தர் வந்து வெளியவே வரல, கூண்டுக்குள்ளவே இருந்தார். ரொம்ப நேரம் அவர் ஏதாவது பண்ணுவாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து ரொம்ப சத்தமான சத்தம் ஆகும்னு எல்லோரும் கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் பார்த்தா அவங்க கிட்டவே வர்ற மாதிரியே இருந்தது புலியெல்லாம் வந்து நேரில் பார்த்ததே இல்லை. உடனே எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு வீடியோ காலில் காமிச்சிட்டு, அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். புலி நீ பார்த்துருக்கியம்மா, இங்கே பார்த்துக்கோ அப்படின்ட்டு. புலி பார்க்குறப்ப ஆதன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருந்தான். வாக்கிங் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாக்கிங் டைம். கொஞ்சம் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா சிங்கம் இருந்தது. சிங்கம் வந்து இப்படி ரொம்ப வயசாயிடுச்சா இல்லை அதனால் நடக்க முடியலன்னு தெரியல, அதனோட ஃபுட்டு கூட அதை எடுத்துக்கல. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், எழுந்து வருமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. இல்லவே இல்லை, அப்படியே சோப்பலாங்கி மாதிரி உட்காந்துட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு கூண்டில் வந்து சிறுத்தை இருந்தது. சிறுத்தை வந்து 2 இருந்துச்சு, எங்கள் கண்ணுக்கு வந்து 1 தான் தென்பட்டுச்சு. அப்புறம் ஒரு கூண்டில் வந்து மங்கி இருந்தது. இது வந்து வித்தியாசமாக, அதாவது ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். என்னையை போய் இங்கே அடைச்சி வச்சுருக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சோகமாக ஒன்று. அப்புறம் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஏமாத்துது நம்மளே, அப்படி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. நல்லா இருந்தது. பழம்பொரியும் டீயும் வந்து எங்கள் வயிற்றுக்கு பற்றவே இல்லை, ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து முதல்ல தான் வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாம்பு பண்ணை இருந்துச்சு, அதை நாங்கள் பார்க்கவே இல்லை அதையே. அப்புறம் வந்து சொன்னாங்க இங்கே பாம்பு பண்ணை இருக்குது போய் பாருங்கள் அப்படின்ட்டு. எனக்கு பொதுவாகவே பாம்பை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன். உடும்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஊரில் வந்து உடும்பு சொல்லுவோம், அதெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் திருச்சூர்லேருந்து முன்னாடி வந்தோம். வந்து ஹோட்டலில் பக்கமாக பார்த்து நிறுத்தலான்னா டிரைவருக்கு வந்து அவ்வளோ பிளேஸ் எல்லாம் தெரியல. சும்மா ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காண்டி போயிட்டு இருந்தார். அதனால் நாங்கள் ஒரு மரத்துக்கடி நிற்க வச்சு எங்களுடைய மதிய சாப்பாடு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் நல்ல உறக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மலம்புழா டேம், இந்த பாலக்காட்டில் உள்ள மலம்புழா டேம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போயிருந்தோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. 4 o'clock அப்படிங்கிறப்பெல்லாம் நாங்கள் பாலக்காடு ரீச் ஆகிட்டோம். ஒரே ஆட்டமாக தான் இருந்தது. ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் ஒரு ஹெல்மெட்டை கழட்டி வைக்கிற மாதிரி கழட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் போன வரைக்கும் எல்லா பக்கமும் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக தான் இருந்தது. எங்கேயுமே வந்து அதுக்கு சிரமமே படலை. நாங்கள் அதாவது பே பண்ணி தான் போயிருந்தோம். எல்லா பக்கமும் நல்லா இருந்தது. தாழ்பால் மட்டும் இல்லை, அது மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் கடைசியாக வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு, போட்டிங் கிடச்சிது. ஒப்பனை என்ன, நம்ம வந்து இப்போ வந்து போட்டிங் போக போகிறோம். சரி, டேமில் இருக்கோம். என்னது என்ன சொல்லுவாங்க எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கோம் போட்டில் போகிறதுக்காண்டி.
எங்களோட போட் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏறி போக போகிறோம். நாங்கள் ஒரு 6 பேர் போனோம். 6 பேர் 450 என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆளுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ரோப் கார் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடைசியில் நாங்கள் மட்டும்தான் போட்டிங் போனோம். வேறு யாரும் எதுவுமே போகல. அப்படியே டயர்டாகி உக்காந்துட்டாங்க. போட்டுக்காக வெயிட் பண்ணி இப்படி ஒரு கடத்தில் டென்ஷனே ஆகிட்டேன். போய் கேட்கும்போதெல்லாம் அடுத்தது நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்புறம் வரவங்கள தான் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திரும்ப எப்போ கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையோடு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு 2, 3, 4 ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு எங்களோட போட்டோட கேப்டன் ஜாக் ஸ்பெரோவும் அப்படியே சும்மா சூப்பராக வந்து நின்னாங்க. அப்புறம் நாங்களும் போய் உக்காந்துட்டோம். போட்டுக்கு வந்து 7 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் போகிறதுக்கு அலோடு போல். நாங்கள் வந்து 6 பேர் தான். நான் மட்டும் அதில் தனியாக பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டேன். ஏன்னா பேலன்ஸ் பத்தாது அப்படின்ட்டு என்னை லாஸ்ட்டாக உட்கார வச்சுட்டாங்க. என் போட்டு மூவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருந்தது. அது இல்லாமல் நான் ஃபோன் வேறு கையில் வச்சுட்டு இருக்கனால ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுந்துடுமா, இல்லை யாராவது ஜொப்புக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்லாம் தோணிட்டு இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்புறம் போக போக அப்படியே சரியாக போயிடுச்சு. வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரிப்பு. அதாவது நாங்கள் பெருசாக செலவு பண்ணிக்கவே இல்லை. அதிகபட்சமாக 1200லேருந்து 1300 தான் ஆச்சு சாப்பாடு அண்டு வேனுக்கு 2க்குமே சேர்த்து. எக்ஸ்ட்ரா என்ன செலவுனா இந்த மாதிரி போட்டிங் போய்க்கிறது, ரோப் கார் போய்க்கிறது, டீ செலவு இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருந்தது. அப்புறம் நம்ம வெளியில் போனால் அங்கே இருக்கிற பொருள் ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம் இல்லையா, அது மட்டும்தான் ஆச்சே தவிர மற்றபடி ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஊட்டி போகலாங்கிற ஒரு பிளான் இருக்குது. எப்போன்னு தெரியல. நாங்கள் இதுவே வந்து ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் வீசிங்கோ இல்லை கோல்டோ ஏதாவது வந்துடும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூலிங்கான ஏரியா வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கேரளா பிளான் பண்ணுவோம். போட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் டேம் மேலே ஏறி டேமோட வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். சூரியன் வந்து மறையிற நேரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. காற்று செம்மையான காற்று. அந்த காற்றுக்கு அப்படியே தண்ணி வந்து சலன்னு சத்தக்கிட்டு சூப்பராக இருந்தது. வாட்டர் ஃபால்ஸு ஜூவெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் மலம்புலா டேமில் தான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் என்ன ஆகுதுன்னு தான் கொஞ்சம் அடக்க முடியல. ரொம்ப பயமாகவே இருந்தது. போகிறவங்க எல்லாம் வந்து பிடிங்க குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அவன் ரொம்ப குறும்பு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். இன்னுமே இந்த மலம்புலா டேமில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருந்திருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணோம். எல்லாருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலலாம் சொல்லிக்கிட்டே வந்தோம், சிப்ஸ் கடையை பார்த்தா எங்கேயாவது நிறுத்துங்க அப்படின்ட்டு. டிரைவருக்கு வந்து அந்த இடத்தையெல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினார். ஆனால் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போடலை, அதனால் யாருக்குமே வாங்க பிடிக்கல. இருந்தாலும் குழந்தைங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா, எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்காண்டியே சில பேர் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது இப்போ வர காரெல்லாம் வந்து காராகட்டும் வண்டியாகட்டும் பேட்ரி வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பேட்ரி காருக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இடத்த பார்த்தோம். கொஞ்சம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அப்படியே இங்கே ஈரோடு வந்துட்டோம்.